குக்கு வித் கோமாளியில என்னமா இப்படி பண்றீங்களேமான்ற டயலாக் இனி கேட்க போகுதாமா? என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. குக்கு வித் கோமாளி அப்படின்றது 6 சீசன்களாக போயிட்டு தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்கு. நிறைய ஃபன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கோமாளிகள், டிஜே பிளாக், அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் டயலாக், க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சில க்யூட்டான எலிமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சீசன் பயங்கர ஹிட் அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக வைபாக இருந்துச்சு சிவாங்கி இருந்த சமயத்தில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறமா ஒவ்வொரு சீசன்லையுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. கவுண்டர் டயலாகாக இருக்கட்டும், ஃபன்னியான எலிமெண்ட்டாக இருக்கட்டும், காதல் சேட்டைகளாக இருக்கட்டும், இப்படியே போயிட்டு இருக்கும்போது கோமாளிகள்ல இருந்து மணிமேகலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேங்கராக மாறினாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா போன சீசனில் நிறைய சர்ச்சைகள். ஆல்ரெடி மீடியா மெஷன் அப்படின்ற நிறுவனம் விஜய் டிவியை விட்டு விலகிச்சு குக்கு வித் கோமாளியை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வெங்கடேஷ் பட் வெளியில் போகிறாரு. வெங்கடேஷ் பட் என்ன பண்ணுறாருன்னா தாமு சாரையும் கூப்பிட்றாரு. பட் தாமு சார் நான் இந்த நிகழ்ச்சியில் தான் இருப்பேன்னு சொல்ல இது ஒரு கான்ட்ரவர்சியாக போக மாதம்பட்டி ரங்கராஜன் அவர் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நடக்கும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா கண்டஸ்டண்ட்டாக பிரியங்கா ஓவராக இன்டர்ஃபியர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை ஷோவை விட்டு வெளியேற பிரியங்காவுக்கு தான் ஃபைனலிஸ்ட் அவார்டும் கொடுத்தாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது. ரியாலிட்டி ஷோக்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கான்னு இருக்கும்போது அடுத்ததா மறுபடியும் இனி சீசனே நடக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த சீசனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் கண்டஸ்டண்டா லக்ஷ்மி மேம் வராங்க. வேற யாரும் கிடையாது, சொல்வதெல்லாம் புகழ். அவங்க தான் லக்ஷ்மி நாராயணன். அவங்க தான் வரப்போறாங்க. அவங்க வர்றது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதனால தான் இத்தனை வருஷமாவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஜய் டிவி நிகழ்ச்சிகள் எதுக்கும் வராமையே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி என்னம்மா இப்படி பண்றீங்களேன்னு சொன்ன டயலாகு பயங்கரமா ராமர் மூலமா வைரலாக இதனால கேஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி அவர்கள். இந்த இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ராமரை வச்சே ஷோலாம் பண்ணி அது ஃபன்னாகவும் மாறிடுச்சு. என்ன திடீர்னு மேம் விஜய் டிவி பக்கம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இவங்க சொல்ற பதில், நான் ரொம்ப நாள் சீரியஸாக இருந்துட்டேன், இனி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே நினைக்கிறேன். அதை விட முக்கியமான விஷயம் முன்னாடி கோபம் இருந்துச்சு, அந்த கோபம் போயிடுச்சு. அவங்க தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ராமரை வச்சு நான் ஷோ பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதையும் தாண்டி எனக்கு என்னன்னா அது ரொம்ப நாள் போகாம இருந்தாச்சு இல்லையா, மறுபடியும் ஏன் சீரியஸா இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேதான்னு ஒரு பொண்ணு தான் இந்த ஷோவுக்கு என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்தனால நான் இந்த ஷோவில் கலந்துக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய ஃபன்னி சைடை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸுடைய அப்டேட்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் அந்த வீடியோவுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நன்றி.